வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கணும். நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம், கருப்பு உளுந்து சேர்க்கணுன்னாலும் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும். ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல்லு இருந்துச்சுன்னா அந்த சட்னி நல்லா இருக்காது. அதனால் அந்த நல்லா செவக்க வறுக்கணும். அந்த செவக்க வறுக்கிறப்ப அந்த உளுந்தோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷம்தான். பொறுமையாக பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா 5 நிமிஷம் தான். தேங்காய் சட்னி செய்கிற அந்த டைம் தான் இந்த சட்னி செய்கிறதுக்கும் ஆகும். அதனால் பொறுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லாயிருக்கும் சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சேர்க்கணுங்க. புளி ஒரு 2 துண்டு புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகா சேர்க்கணும். வரமிளகா ஒரு 4 சேர்க்கலாம். நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னா ஒரு 6, 7 கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா காரமாக நல்லா புளிப்பாக இருக்கும். இப்படியே நல்லா ஓரளவுக்கு அப்படியே எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சில்லா எடுத்து கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுபடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன். துருவி சேர்த்து நல்லா அந்த தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வருங்க. அந்த வறுக்கிறதுலேருந்து அந்த சட்னியோட டேஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கும். அதனால் பொறுமையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் நல்லா வறுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே பூண்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த பூண்டோட வாசனை பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இப்போ தான் சேர்ப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் போட்டு பூண்டு ஃபஸ்ட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு போடுறதுனால சிலவங்களுக்கு நைட் நேரம் சாப்பிட்னா நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள். அப்புறம் தேவையான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லாமே அந்த பூண்டு இந்த ஹீட்லேயே நல்லா அப்படியே ஹீட்டாகி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா எல்லாமே நல்லா வறுந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் எங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் 4 பேர் 5 பேர் சாப்பிட்றனால இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பேருனா அளவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இல்லை கட்டியாக வேணுனாலும் கட்டியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்க கிடையாது. கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கருவேப்பிலை அந்த வெங்காயம் அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுறப்ப அதோட அந்த ஸ்மெல்லு நல்லா இன்னும் அந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். நல்லா அப்படியே இந்த பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே நல்லா வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதில் இந்த தாளிப்பை ஊற்றி நல்லா கிளறி விட்டுணும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அடுப்பில் இருக்கணும். ரொம்ப நேரம் இருக்க விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். 2 செகண்ட் தான். அப்படியே வச்சுட்டு அப்படியே கீழே இறக்கி நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி முட்டை தோசை கூட எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி தோசை வெறும் தோசை இது கூட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்.